அண்மை செய்தி. சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் குரல் எழுப்பி வருகின்றனர். காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி, எம்பி மாணிக்கம் தாகூர், மூத்த தலைவர் KS அழகிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக கூட்டணியில் அவர்கள் அதிக அளவில் இடங்கள் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக கூட்டணியில் இருந்தால் 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டியிட வேண்டும், அது மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து பல தலைவர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட, அது மட்டுமல்லாமல் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான தலைவராக இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோட்டேங்கர் சமீபத்தில் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கையில வெளியிடக்கூடிய அம்சங்களை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என இருந்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற திட்டத்தை ஆணித்தரமாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வியூக அமைப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி, MP மாணிக்கம் தாகூர், மூத்த காங்கிரஸ் தலைவர், முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவருமாக இருந்த KS அழகிரி என அனைவரும் தற்போது இதே கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அவ்வப்போது பேசி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இதற்கான முடிவை எட்டப்படுவதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் டெல்லியில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் வரும் 18ஆம் தேதி டெல்லியில ராகுல் காந்தி தலைமையில நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் முக்கியமான விஷயமாக கருதக்கூடியது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடர்ந்து பல்வேறு மேடைகளில் அறிவித்து வருகிறார். எங்களுடன் வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியாக கட்சியாக செயல்படும் பட்சத்தில் அதிக அளவில் இடம் கொடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி கொடுத்து தொடர்ந்து காங்கிரஸையும் அந்த கூட்டணிக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவும் அந்த 18ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தி முன்னிலையில விவாதிக்கப்பட இருக்கிறது. இருப்பினும் தேர்தலுக்காக இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் மும்முரமாக எந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும், மக்கள் மத்தியில எவ்வாறு பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியும் அதற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யாருடனான கூட்டணியை முன்வைத்து எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த கூட்டம் 18ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் நடக்கக்கூடிய கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.